எப்ப நிதானமா பேசணும். சில பேருக்கு நார்மலாவே தங்களுடைய நாக்க வெளியே தெத்தி பேசுற பழக்கம் இருக்கலாம். அண்ட் எச்சில் முழுங்கும் பொழுது அவங்களுடைய நாக்கு பல்லுக்கு இடையில வந்துட்டு போகிற பழக்கம் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 4 எக்ஸசைஸை பண்ணுறதன் மூலயமா உங்களோட ஃபேஷியல் மசில்ஸை நீங்கள் டோன் பண்ணிக்கலாம். மியூவிங்னா என்ன அப்படின்ட்டு ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் அதை தான் பார்த்தோம். மியூவிங்னா என்ன, பேசிக்கலாக இந்த கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 4 எக்ஸசைஸ், பேசிக் பிரின்சிபல் எக்ஸசைசஸ் ஆஃப் மியூவிங். இந்த 4 எக்ஸசைஸை பண்ணுறதன் மூலயமா உங்களோட ஃபேஷியல் மசில்ஸை நீங்கள் டோன் பண்ணிக்கலாம். இது டென்டிஸ்ட்ரி இன் தமிழ். நான் உங்கள் டாக்டர் ஹரிஷ். மியூவிங் அப்படின்றதே உங்களோட ஸ்வாலோ பேட்டர்ன், அதாவது நீங்கள் எச்சில் முழுங்குற தன்மையை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுட்டு எவ்வளோக்கு அதிகமான மசில்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் மேட்டர். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என் ஸ்பாட். நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் என் இருக்கு இல்லையா, நெப்டியூன். என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. என் 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 அப்படின்னு சொல்லும்போது உங்கள் நாக்கு எந்த இடத்துல கான்டாக்ட் வருதோ அந்த பாயிண்டில் உங்கள் நாக்கை வச்சுட்டு எச்சில் முழுங்கணும். நீ என்ன கேட்ட? என்னதான் கேட்டேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என் அப்படின்னு சொல்லிட்டு எச்சில் முழுங்கி பாருங்கள். அந்த என் ஸ்பாட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பாட். ரெண்டாவது எக்ஸசைஸ் ஃபுல் சக் ஸ்வாலோ. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த என் ஸ்பாட்டில் உங்கள் நாக்கை வச்சுட்டு எச்சில் முழுங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் உங்கள் வாயில் எச்சிலே இருக்காது, ஃபுல்லாகவே ட்ரை ஆகி இருக்கும். அந்த டைமில் ஒரு சக்ஷன் மாதிரி உங்கள் வாய்க்குள்ளே க்ரியேட் ஆகும். அந்த பாஸ்டரில் வச்சுட்டு உங்கள் நாக்கை எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் மேட்டர். இனிஷியலாக இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த இடம்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி இந்த இடம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வலி வந்துச்சு அப்படின்னா அந்த வலி நல்லது தான். இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது எக்ஸ்பிரஷன்லெஸ் ஸ்வாலோ. நம்ம மகேஷ் பாபு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எச்சில் முழுங்கும் பொழுது உங்களுடைய ஃபேஸில் எந்த எக்ஸ்பிரஷனுமே வரக்கூடாது. ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்போ மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். சில பேர் எச்சில் முழுங்க சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது எதுவுமே வரக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஸ்வாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் எக்ஸ்பிரஷனே இருக்கக்கூடாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷன்லெஸ் ஸ்வாலோ அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான எக்ஸசைஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது. அது பேர் சீசி ஸ்வாலோ. அதாவது நீங்கள் ஈன்னு சொல்லிக்கிட்டே எச்சில் முழுங்கணும். நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா என் ஸ்பாட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், ஃபுல் சக் ஸ்வாலோ அப்படின்றது என்னென்னு பார்த்தோம், மூணாவதா எக்ஸ்பிரஷன்லெஸ் ஸ்வாலோ எக்ஸசைஸை பார்த்தோம், அதுக்கு அடுத்து சீசி ஸ்வாலோ எக்ஸசைஸ் பார்த்தோம். இது எல்லாமே உங்க ஸ்வாலோவை கண்ட்ரோல் பண்ற எக்ஸசைசஸ் மட்டும் தான். இது ஒரு பேஸ் ஃபார் மியூவிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல இன்னும் அடிஷனலான எக்ஸசைஸை பார்ப்போம். அது போக ஒவ்வொரு ஹேபிட் இருக்கிறப்போ எப்படி இந்த எக்ஸசைஸை பண்ண முடியாம போகும் அண்ட் அதை எப்படி நம்ம கவுண்டராக்ட் பண்றது அப்படின்றதையும் பார்ப்போம். அண்ட் சில பேருக்கு நார்மலாவே தங்களுடைய நாக்கை வெளியே தெத்தி பேசுற பழக்கம் இருக்கலாம். அண்ட் எச்சில் முழுங்கும் பொழுது அவங்களுடைய நாக்கு பல்லுக்கு இடையில வந்துட்டு போகிற பழக்கம் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த என் ஸ்பாட்டை கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப அவசியமான விஷயம். ரெண்டாவது, சில பேருக்கு இந்த மசில்ஸ் ஹைப்போடோனிக்கா இருக்கும். ஸோ இந்த மசில்ஸ் வீக்கா இருக்கிறவங்க ஃபுல் சக் ஸ்வாலோ மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஒவ்வொரு ஹேபிட்னால எப்படி நம்ம ஃபேஷியல் மசில்ஸ் பாதிக்கப்படுது, அதனால நம்ம முகத்தோட அமைப்பு எப்படி வர்சன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் கற்போம், கற்பிப்போம்.